ரைட், நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா 2024ஆம் ஆண்டு வந்த ஃபஸ்ட் டைம் பயாலஜி வந்து ஒரு MCQ தான். நாங்கள் ஃபுல் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ரைட், எங்களோட முதலாவது கேள்வி என்ன விடயம்டா, பாரம்பரிய மாறுகளால் காலப்போக்கில் அங்கிகளில் மாற்றத்திற்குள்ளாகப்படும் தன்மை. ஒரு டெஃபினிஷனை போட்டு அதுக்கு என்ன வரும்னு கேட்டுக்கிறாங்க. முதலாவது நாங்கள் நின்று பார்ப்போம். ரைட், எங்களோட உறுத்துணர்ச்சின்னு சொல்வது என்ன விடயம்டா, எங்களோட அக மற்றும் புற அந்த சூழலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் ஒரு தூண்டலுக்கு அந்த தூண்டலுக்கு அது தூண்டற்பேரை காட்டக்கூடிய திறனாக இருக்கணும். அதாவது எங்களோட சூழல் இருந்தும் அது எங்களோட உடம்புக்குள்ளாக இருக்கலாம், அல்லது சூழல் வெளி சூழலிருந்து என்ன செய்யணும்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு தூண்டல் வருகின்றதா, அந்த தூண்டலுக்கு நாங்கள் எவ்வாறு ஒரு நெகட்டிவாக ஒரு தூண்டற்பேரை காட்டுவோமோ அந்த திறன் தான் சொல்கிறது நாங்கள் வந்து என்னென்னா உறுத்துணர்ச்சின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த உறுத்துணர்ச்சின்னு சொல்ல டெஃபினிஷன் வந்து இந்த கூற்றுக்கு பிழையாக இருக்கிறதால முதலாவது ஆன்சர் எங்களுக்கு பிழையானதாக இருக்கும். இரண்டாவது இயைஃபாக்கம் சொல்ல விடயம் என்னென்னா, அதாவது இயைஃபாக்கம் எதுக்கு சம்மந்தப்படுதுன்னா எங்களோட உறுத்துணர்ச்சியும் எங்களோட இயைஃபாக்கம் இருக்கின்றன. எங்களோட உறுத்துணர்ச்சியும் ப்ளஸ் எங்களோட இந்த இயைஃபாக்கமும் இந்த இரண்டும் என்ன செய்யும்டா சேரும் போது தான் ஒரு அங்கி என்ன செய்யும்டா ஒரு அங்கிட அசைவு ஒன்று ஏற்படக்கூடியதாக இருக்குது. ஒரு அங்கிட அசைவு ஏற்பட மிக பிரதான காரணம் வந்து உறுத்துணர்ச்சி இயைஃபாக்கம் ஒரு அங்கியை சேரும்போது தான் ஒரு அங்கி ஒன்று அசைவு ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த இயைஃபாக்கம் சொல்லக்கூடிய விடயம் என்னென்னா, அந்த இயைஃபாக்கம் எதாக இருக்கலாம் என்றால், ஒன்று உதாரணமாக எங்களோட நரம்பு கணத்தாக்கமாக இருக்கலாம். இப்போ நரம்பு கணத்தாக்கம் விடயம்னா இயைஃபாக்கமாக இருக்கும். இரண்டாவது விடயம் வந்து எங்களோட தசைகள்ற விடயமாக இருக்கலாம். தசைன்னு சொல்லக்கூடிய விடயம் என்னென்னா எங்களோட வன்கூட்டு தொகுதிகள அசைவு சம்பந்தமானது இயைஃபாக்க விடயம் தான் இருக்கும். அப்போ வன்கூட்டு தொகுதி எங்களோட வன்கூட்டு தொகுதியில் உள்ள அசைவு சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் என்ன செய்யும்டா இதாக இருக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓமோன்களோட செல்வாக்கு விடயங்களாக காணப்படக்கூடியதாக இருக்கலாம். அப்போ ஓமோன்களாகவும் இருக்கலாம். அப்போ இது சம்பந்தம் தான் இயைஃபாக்கம் இருக்குது. இந்த டெஃபினிஷன் படி இந்த இயைஃபாக்கம் கூற்று பிழையானதாக இருக்கும். ரைட், மூன்றாவது இசைவாக்கம்டா என்ன? இசைவாக்கம்னு சொல்லக்கூடிய விடயம் என்னென்னா, அதாவது ஒரு அதாவது இசைவாக்கம்டா உதாரணமாக ஒரு குறித்த ஒரு சூழலில் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு அங்கி ஒன்று தப்பி பிழைக்கணும், அது மட்டும் இல்லாமல் அது இனப்பெருக்கம் செய்யணும். இவ்வாறான உடற்தகைமைகளை அந்த அங்கி விசேடமாக விருத்தி அடைய வேணும்டா அந்த இருக்கின்ற அந்த அங்கிட கட்டமைப்பு மற்றும் உடற்தொழில் நடத்திட அந்த தனித்தன்மை தான் நாங்கள் வந்து இந்த இசைவாக்கம்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். இதன் அடிப்படையில் இந்த இசைவாக்கம் கூற்றும் பிழையாக இருக்குது. ரைட், தலைமுறை உரிமை விடயம் என்று சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றா, அதாவது இது ஒரு சந்ததியின் எடுப்புமே, இது ஒரு சந்ததி. அப்போ இது ஒரு சந்ததியாக இருக்குது, இது அடுத்த சந்ததியாக இருக்குது, இது ஒரு அடுத்த சந்ததியாக இருக்குது. ரைட், இந்த சந்ததியிலிருந்து ஒரு அடுத்த சந்ததிக்கு என்ன செய்யும்டா கடத்தக்கூடிய ஒரு பரம்பரை அலகுகளை தான் நாம தலைமுறை உரிமை சொல்லுது. அப்போ ஒரு சந்ததியிலேருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தக்கூடிய ஒரு பரம்பரை அலகுகளை தான் நாம் என்ன சொல்லுதுன்னா தலைமுறை உரிமைன்னு சொல்லுது. அப்போ இதன் அடிப்படையில் இந்த கூற்று வந்து பிழையாக இருக்குது. ரைட், கூர்ப்புண்டா என்னண்டா, அதாவது ஒரு அங்கே ஒன்றுடைய என்ன செய்யணும் ஒரு காலப்போக்கில் காரணமாக என்ன செய்யும்டா அந்த மாறல்கள் ஏற்படும். அந்த மாறல்கள் எடுங்கிறதுக்கு நெடுங்காலம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். குறுகிய காலத்தில் எடுக்கக்கூடிய கூர்ப்பல்ல, ஒரு பல்லாயிரம் வருடங்கள் எடுக்கக்கூடியதாக ஒரு நெடுங்காலத்தில் ஏற்படக்கூடிய தான் கூர்ப்புன்னு சொல்லலாம். இப்போ கூர்ப்புன்னு சொல்லக்கூடிய விடயம் என்றால் நம்ம இவ்வாறும் சொல்ல வேண்டாம், ஒரு அங்கியொன்றில் ஏற்படும் பாரம்பரிய மாறல்கள் காரணமாக அந்த காலப்போக்கில் ஏற்படுற மாறல்களும் நம்ம கூர்ப்புன்னும் சொல்லலாம். ஆல்ரெடி யூனிட் 3 அடிப்படை எங்களுக்கு இருக்குது என்ன செய்யும்டா, எங்களுடைய நெடுங்காலத்துக்கு மேலாக என்ன செய்யும்டா ஒரு குடித்தொகை ஒன்றில் ஏற்படுகின்ற ஒரு மாறல் நாங்கள் கூர்ப்புன்னு ஒரு டெஃபினிஷனாக கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். இப்போ இதன் அடிப்படையில் ஆன்சர் எங்களுக்கு ரைட். முதலாவதாக எங்களுடைய ஒட்டற்பண்பின் காரணமாக நீர் மூலக்கூறுகளுக்கு உயர் மேற்பரப்பில் விசை கிடைக்கப்பட்டுள்ளது. ரைட், இது என்ன பிழை இந்த கேள்வியில்? ரைட், முதலாவதாக பார்ப்போம். எங்களுடைய நீருக்குரிய பண்புகளில் காணப்படுகின்ற சாதாரணமாக பிணைப்புக்குறி நடத்தை, வெப்பநிலை மிதவதற்கான ஆற்றல், பல்பதார்த்த கரைப்பான செயற்படுதல், உரையும் போது விரிவடைதல். முதலாவதாக நாங்கள் பார்ப்போங்க பிணைப்புக்குறி நடத்திண்டா, அதாவது பிணைப்புக்குறி நடத்தை முக்கியமாக ஹைட்ரஜன் பிணைப்பு பங்குடையாக இருக்கும். ஹைட்ரஜன் பிணைப்புன்னு சொல்லக்கூடிய விடயம் என்னண்டா, அதாவது இவ்வாறு இருக்கின்ற ஒரு நீர் மூலக்கூறுகளுக்கும் அடுத்துள்ள இருக்கின்ற இந்த நீர் மூலக்கூறுகளுக்கும் இடையிலே காணப்படுகின்ற ஒரு பிணைவுத்தான் எங்களுடைய ஹைட்ரஜன் பிணைப்புன்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. நீர் மூலக்கூறுகளுக்கும் அடுத்துள்ள நீர் மூலக்கூறும் இடையிலே இருக்கின்ற ஒரு கவர்ச்சி தான்
அது இருக்கின்ற ஒரு கவர்ச்சி இருக்கின்ற ஒரு பிணைவை தான் நாங்கள் வந்து ஹைட்ரஜன் பிணைவுன்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ரைட், இதுதான் ஹைட்ரஜன் பிணைவு. ஒட்டற்பண்புன்னு சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், அதாவது இவ்வாறாக ஒரு கால்கலன் எடுத்துக்கொண்டால் இது அருகில் காணப்படுகின்ற இது வந்து ஒரு கலைச்சுவராக இருக்கும். அருகில் காணப்படுகின்ற ஒரு கலைச்சுவர் கூறாக இருக்கும். இப்போ இதனூடாக என்ன செய்யும்? இதனூடாக ஒரு நீர் மூலக்கூறு என்ன செய்யும்? மேல் நோக்கி செல்லுது. நீர் மூலக்கூறுகள் மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்றால், அப்போ நீர் மூலக்கூறுகளுக்கும் காணப்படுகின்ற இந்த நீர் மூலக்கூறுகளுக்கும் இருக்கின்ற ஏனைய பதார்த்தங்களுக்கும் ஏனைய பதார்த்தம் சொல்லக்கூடிய உதாரணமாக எங்களோட கலைச்சுவர்களாக இருக்கலாம். அப்போ இந்த இரண்டுக்கும் இடையிலே காணப்படுகின்ற ஒரு கவர்ச்சி இருக்கின்ற ஒரு பிணைவை தான் எங்களோட ஒட்டற்பண்புன்னு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கும். இந்த ஒட்டற்பண்பு காரணமாகத்தான் என்ன செய்கின்றா எங்களோட நீர் மூலக்கூறு என்ன செய்ய கலைச்சுவர் இடையில் கரைந்துள்ள பதார்த்தங்கள் மேல் நோக்கி காலினூடாக கடத்துவதற்கு இந்த ஒட்டற்பண்பு தான் துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதனால் அடிப்படையில் எங்களோட முதலாவது ஆன்சரை பார்த்தா ஒட்டற்பண்பின் காரணமாக நீர் மூலக்கூறுகளிடையே உயர் மேற்பரப்பில் விசை இருக்குது. ஒட்டற்பண்பின் காரணமாக காணப்படுகிற உயர் மேற்பரப்பில் விசை காரணமாகத்தான் இந்த பிணைவு விசை இருக்குது. இந்த உயர் மேற்பரப்பில் விசை காரணம் என்ன செய்யும்டா, இவ்வாறு இருக்கின்ற சிறிய என்ன செய்யும்டா நீர்ச்சரிக்கு இந்த பூச்சிகள் என்ன செய்யும்டா இந்த குளத்தின் மேற்பரப்பில் நீந்துவதற்காக இந்த பிணைவு காரணமாக இருக்குது. இந்த உயர் மேற்பரப்பில் விசை காரணமாகத்தான் இந்த பிணைவு தான் வந்து முக்கியமான வேடாக இருக்குது ஒழிய இந்த ஒட்டற்பண்பின் காரணமாக அல்ல. ஆக இது முதல் ஆன்சர் பிழையான சாரி. இரண்டாவது பார்த்தா உயர் ஆவியாதல் வெப்பம் காரணமாக உயிர் தொகுதிகளின் நீரானது வெப்பத்தாங்கியாக தொழிற்படக்கூடியதாக இருக்கு. அப்போ வெப்பத்தாங்கியாக தொழிற்பட காரணம் என்னென்றா, அதாவது வெப்பநிலை மிதவதற்கான ஆற்றலில் உயர் தன்வெப்ப கொள்ளளவு காரணமாக என்னென்றா எங்களோட உயிர்நிலை வருகின்ற என்ன செய்யும் எங்களுக்கு ஒரு வெப்பத்தாங்கியாக தொழிற்படுது. எங்களோட வெப்பத்தாங்கியாக தொழிற்படுற காரணம் என்ன செய்யும்டா எங்களோட உயர் தன்வெப்ப காரணமாக தான் அந்த நீர்நிலைகளில் நீரானது வெப்பத்தாங்கியாக தொழிற்படக்கூடிய உயர் ஆவியாதல் வெப்பநிலை காரணமாண்டா ஒரு அங்கி எடுத்துக்கொண்டா அந்த அங்கி என்ன செய்யும்டா ஒரு குறைந்தளவு ஒரு நீர் இழப்பு என்ன செய்யும்டா உதாரணமாக அதிகூடிய அளவான செய்ய ஒரு வெப்பத்தை வெளிவிடாது. அப்போ அதிக அளவான என்ன செய்யும்டா ஒரு அதிக அளவான ஒரு வெப்பம், இந்த அதிகமான வெப்பத்தை என்ன செய்ய வெளியிடக்கூடியதாக இருக்கிறதன் காரணமாகத்தான் அந்த அங்கே என்ன செய்யும்டா உயர் ஆவியாதல் வெப்பம் காரணமாக என்ன செய்யும்டா அந்த காணப்படுகின்ற மேற்பரப்புல என்ன செய்யும்டா குளிரடையக்கூடியதாக இருக்கு. அப்போ அந்த மேற்பரப்பு என்ன செய்யும்டா ஒரு குளிர்வடையக்கூடியதாக குளிரடையக்கூடியதாக இருக்கு. அப்போ இதன்படி ஆன்சரை பார்த்தா எங்களோட ஆன்சர் ரெண்டாவது பிள்ளையான உயர் ஆவியால் வெப்பநிலை காரணமாக உயிர் தொகுதியில் நீரானது வெப்பத்தாங்கியாக தொழிற்படவில்லை. உதாரணமாக என்ன செய்யா எங்களுக்கு உயர் மேற்பரப்பு காரணமாக என்ன செய்ய குளிர்வடையக்கூடியதாக இருக்கிறதுனுடைய வெப்பத்தாங்கியாக என்ன செய்ய தொழிற்படவில்லை. மூணாவது ஆன்சரை பார்த்தா கரையங்களின் கரைத்தன் அவற்றின் அயன் தன்மையில் தங்கி இருக்குது. இல்லை, இப்போ பல்பதார்த்த கரைப்பனாக செயல்படுதுன்னு சொல்கிறேன். உதாரணமாக முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறு எடுத்துக்கொண்டா எங்களோட முனைவுத்தன்மையுடைய எங்களுடைய மூலக்கூறு எடுத்துக்கொண்டா எங்களோட குளுக்கோஸாக இருக்கலாம். எங்களோட முனைவு இல்லாத முனைவற்ற மூலக்கூறு எடுத்துக்கொண்டா எங்களோட NaCl இருக்கலாம். எங்களோட முனைவுடைய அயன் தன்மையான ஒரு மூலக்கூறாகத்தான் முனைவு காணப்படுது ஒரு IP ஒரு அயன் சேர்வையான மூலக்கூறு தாங்கட லைசோசைமாக இருக்கும். ஆகவே லைசோசைமாக இருக்கும். ரைட், எங்களோட அதாவது ஒரு கரைத்திர என்ன செய்யும்டா எங்களோட ஒரு அயன் தன்மையில் தங்கி இல்லை அந்த காணப்படுகின்ற ஒரு முனைவு தன்மையில் தான் தங்கி இருக்குது தான். அதன் அடிப்படையில் எங்களை தேர்ட் ஆன்சர் பிழையானதாக காணப்படக்கூடியதாக இருக்குது. நாலாவது ஆன்சர் பார்த்தேன்னா உடல் வெப்பநிலையானது மாறாமட்டத்தில் பெறுவதற்கு நீரானது உயர் ஆவியாதல் வெப்பம் உதவுகிறது. எங்களோட உடலில் உள்ள வெப்பநிலையை மாறாமட்டத்தில் பெறுவதற்கு உயர் ஆவியாதல் காரணமாகத்தான் இருக்குது. அதன்படித்தான் குறைந்தளவு நீர் இழப்பு என்ன செய்ய கூடிய அளவு வெப்பத்தை வெளியேறக்கூடியதாக காணப்படக்கூடியதாக இருக்குது. ஓகேயா? ரைட், எங்களுடைய அஞ்சாவது ஆன்சர் பண்ணா நீரானது வெப்பநிலையானது குறைவடையும் போது நீரின் அடர்த்தி எப்பொழுதும் அதிகரிக்கும். ரைட், இந்த உரையும் போது விரிவடைதல் இந்த டாபிக் என்னென்னா, அதாவது ஒரு குளிரான ஒரு பிரதேசங்கள் என்னதாக ஒரு வெப்பநிலையில் ஏற்படுகின்ற ஒரு அதிகரிப்பானது ஒரு மறுபுறமாக என்ன செய்கின்ற எங்களோட அடர்த்தியை குறைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ மாறி எடுப்போமே, அல்லது எங்களோட வெப்பநிலை ஏற்படுற அதிகரிப்பானது வெப்பநிலை ஏற்படுகின்ற ஒரு குறைவானது என்ன செய்யும்டா அடர்த்தியை என்ன செய்கின்ற ஒரு அதிகரிக்கக்கூடியதாக.
இது எப்பொழுதும்னு சொன்ன வேட்டால் அது பிழையாக இருக்குது. எப்பொழுதும் அல்ல, ஒரு வெப்பநிலை கூற சந்தர்ப்பத்தில் அடர்த்தி குறையும், வெப்பநிலை குறைய சந்தர்ப்பத்தில் அடர்த்தி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். எப்பொழுதும் சொன்னதால் இது எங்களோட 5வது ஆன்சர் பிழையாக இருக்குது. ஆன்சர் வந்து பல் சக்கரை தந்திக்கிறாங்க. அதில் ஒரு பாத்து எவ்வாறு இருக்கு தந்திக்கிறாங்க. பல் சக்கரையில் இருக்கிற அந்த ஒரு பாத்து எவ்வாறு இருக்குது, அதில் காணப்படுகின்ற தொழில் எவ்வாறு இருக்குது, அதையும் நாம் கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கலாம். மாப்பூர் எடுத்துக்கொண்டு அது ஒரு பாத்து குளுக்கோஸ் ஆகிக்குது. அதில் தொழில் வந்து தாவரங்களில் சேமிப்பாக காணப்படக்கூடியதாக இருக்குது. கிளைக்கோஜன் எடுத்துக்கொண்டால் அது வந்து குளுக்கோஸ் ஆகிய ஒரு பாத்து விலங்குகள் மற்றும் ஃபங்கஸில் சேமிப்பாக ஆகிக்குது. செல்ரோஸ் உதாரணமாக குளுக்கோஸ் தான் ஒரு பாத்து ஆகிது. இது ஒரு கட்டமைப்பாக காணப்படுகிற கலைச்சி ஒரு கூறாக காணப்படுது. இன்னொலின் எடுத்துக்கொண்டால் பெக்டோஸ் ஆகிருக்குது. ரோலியாமுகில் அந்த சேமிப்பாக ஒரு சேமிப்பு கூறாக காணப்படக்கூடிய ஆகிக்குது. பெக்டின் எடுத்துக்கொண்டால் கலைக்ளோரிக் அமிலமாக காணப்படக்கூடிய ஆகிக்குது. இது என்ன செய்யும்டா எங்களோட தாவரங்களை நடுமண் தகட்டின் கூறாக காணப்படக்கூடியதாக இருக்குது. ரைட். அடுத்த உதாரணமாக அரை செல்ரோஸ் எடுத்துக்கொண்டால் இது ஒரு கட்டமைப்பாக காணப்படக்கூடியதாக இருக்குது. இது பெண்டோஸ் மற்றும் ஹெக்டோஸ் வெள்ளமாக காணப்படும் ஒரு பாத்தாக இருக்குது. கைட்ரின் எடுத்துக்கொண்டு ஹைட்ரஜனை கொண்ட ஒரு பல்சைக்ரேட் மட்டும் காணப்படுகின்ற ஒரு கார்போஹைட்ரேட் சேர்வையாக இருக்குது. இது குளுக்கோமைனாக இருக்குது. பங்கசுகளில் கலைச்சி வர மற்றும் ஆத்திரப்பாட புறவன்குள்ளையும் காணப்படக்கூடியதாக இருக்குது. இது கொஞ்சமாக நம்மளாக பார்த்துக்கொள்வோம். இப்போ கேள்வி ஒரு கட்டமைப்பாக இருக்கும் இல்லை. இந்த மாப்பொருள் என்ன செய்யும்டா எங்களுக்கு ஒரு சேமிப்பு கூறாக காணப்படக்கூடியதாக இருக்குது. மாப்பொருள் வந்து எங்களுக்கு ஒரு சேமிப்பு கூறாக இருக்குது. ஆக முதல் ஆன்சர் எங்களுக்கு வராது. இரண்டாவது ஆன்சரை நோக்கினால் என்ன விடயம் என்றால் ஒரு ஈமோக்ளோஃபின் வந்து. அப்போ ஈமோக்ளோஃபின் வந்ததால் இப்போ ஈமோக்ளோஃபின் எதாக இருக்கும்? இப்போ ஈமோக்ளோஃபின் எடுத்துக்கிட்டால் எங்களுக்கு ஒரு புரதமாக காணப்படக்கூடியதாக இருக்குது. எவ்வாறான புரதம்டா எங்களுடைய O2CO2 கொண்டு செல்லும் ஒரு புரதமாக காணப்படக்கூடியதாக இருக்குது. அப்போ அவை கொண்டு செல்ல ஒரு தொழில ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கொண்டு செல்லில் நிகழ்த்தக்கூடிய இருக்குது. ரைட். அப்போ இதன் அடிப்படையில் என்ன செய்யண்டா எங்களுக்கு இருக்கின்ற இந்த ஈமோக்ளோஃபின் என்ன செய்யண்டா ஈமோக்ளோஃபின் எங்களுக்கு வராது. வராது. மூணாவது போட்ட விடயம் என்றால் எங்களோட கிளைக்கோஜனாக இருக்கும். இப்போ கிளைக்கோஜன் எடுத்துக்கொண்டா எங்களுடைய கிளைக்கோஜன் இந்த கிளைக்கோஜன் என்ன விடயம் என்றால் கிளைக்கோஜன் வந்து ஒரு சேமிப்பாக இருக்கும். எவ்வாறு சேமிப்புண்டா எங்களோட பங்கசுகளில் சேமிப்புக்காக காணப்படக்கூடிய உதாரணமாக ஈரலில் சேமிக்கக்கூடிய கிளைக்கோஜன். அப்போ ஒரு சேமிப்பு கூறாக காணப்படக்கூடியதாக இருக்குது. இப்போ சேமிப்பு கூறாக தான் கிளைக்கோஜன் காணப்படக்கூடியதாக இருக்குது. இதன் அடிப்படையில் எங்களுக்கு நான் தேர்ட் ஆன்சர் வராது. ஃபோர்த் ஆன்சரை பார்த்தா 4வது ஆன்சரை பார்த்தா எங்களோட என்ன செய்ய கேசினாக இருக்குது. எங்களோட கேசின் எடுத்துக்கொண்டால் இது எவ்வாறுனா இதுவும் ஒரு புரதத்தில் ஒரு அடிப்படையாக இருக்குது. இருந்தாலும் இதுவும் ஒரு சேமிப்பாகத்தான் காணப்படுது. உதாரணமாக எங்களோட பால்களில் என்ன செய்யும் கேசின் தான் இருக்குது. பால்களில் கேசின் தான் காணக்கூடிய சேமிப்பாக இருக்குது. அதன் அடிப்படையில் இதுவும் வராது. 5வது ஆன்சர் தான் வரப்போகுது. அதை செல்லுரோஸாக இருக்குது. இப்போ செல்லுரோஸ் தான் என்ன செய்ய உதாரணமாக எங்களோட ஒரு கட்டமைப்பாக காணப்படக்கூடிய தாவரங்களில் காணப்படுகிற ஒரு கட்டமைப்பாக இருக்குது. இது ஒரு கட்டமைப்பு கூறாக காணப்படக்கூடியதாக இருக்குது. தாவரங்களில் காணப்படக்கூடியதாக இருக்குது. அதன் அடிப்படையில் ஆன்சர் வந்து 5வது ஆன்சர் ஆகிக்கும். ரைட். எங்களோட 4வது கேள்வி எடுத்துக்கொண்டா எங்களோட 4வது கேள்வியில் ஒரு பொஸ்போலிபிட் சம்பந்தமான ஒரு கேள்வி நோந்தி முதலாவது வாசிப்பு. முதலாவது எடுத்துக்கொண்டால் பொஸ்போலிபிட்டுகள் எல்லா களங்களிலும் காணப்படும். ரைட். பொஸ்போலிபிட் சொல்லுக்கு உதாரணமாக களமென்சவுல இருக்கின்ற ஒரு பிரதானமான ஒரு கட்டமைப்பு தான் இந்த பொஸ்போலிபிட்டா. இந்த பொஸ்போலிபிட் என்ன செய்யும்டா களங்களில் பிரதான கட்டமைப்பாக இருக்கிறதன் காரணமாக எல்லா களங்களிலும் காணப்படக்கூடியதாக இருக்குது. அது பொதுவான ஒரு சரியான ஒரு கூற்றாக இருக்குது. இந்த கூற்றை கொஞ்சம் வச்சுப்போம் பார்ப்போம். ரெண்டாவது பார்ப்போம். ஒரு பொஸ்போலிபிட் மூலக்கூறுகள் இரு பொஸ்பேட் கூட்டத்தையும் ஒரு கிளிசரல் மூலக்கூறையும் காணப்படுகிறது. அப்போ ஒரு பொஸ்போலிபிட் மூலக்கூறு எடுத்துக்கொண்டா எவ்வாறான மூலக்கூறு இருக்குதுண்டா ஒரு கிளிசரல் மூலக்கூறுவும் 2 கொழுப்பமிலங்களும் ஒரு பொஸ்பேட் கூட்டத்தை கொண்டது தான் இந்த பொஸ்போலிபிட்டாக இருக்குது. இப்போ பொஸ்போலிபிட்டில் இருக்கின்ற கூட்டங்கள் இவ்வளோ தான் இருக்குது. 3 தான் இருக்குது. கிளிசரல் மூலக்கூறு 2 கொழுப்பமிலங்கள் பொஸ்பேட் கூட்டமாக இருக்குது. இந்த பொஸ்பேட் கூட்டம் தான் என்ன செய்யும்னா ஒரு மறைத்தன்மையாக காணப்படக்கூடியதாக இருக்குது. இதுதான் என்ன செய்யும் இந்த பொஸ்பேட் கூட்டம் காரணமாக அந்த பொஸ்பேட் கூட்டத்திற்கு ஒரு மறைத்தன்மையை வழங்கக்கூடியதாக காணப்படக்கூடியதாக இருக்குது. இதுதான் எங்களோட பொஸ்போலிபிட்டில் சம்மந்தமானதாக இருக்குது. அது சம்மந்தமாக எடுத்துக்கணும். இந்த 2வது கூற்றங்கள் பொஸ்போலிபிட் வந்து அது தெளிவான ஒரு பிழையாக எங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்குது. ரைட். 3வது கூற்று எடுத்துக்கொண்டால் பொஸ்போலிபிட் மூலக்கூறுகள் முதலுறு மென்சவின் சித்திரவழி தன்மையை வழங்குகிறது. ரைட். இந்த பொஸ்போலிபிட் மூலக்கூறு என்ன செய்யும்டா ஒரு பாய்த்தன்மையான ஒரு அசையக்கூடிய மூலக்கூறாக காணப்படுறதால சாதாரண முதலுறு மென்ஸ் எடுத்துக்கொண்டா அந்த முதலுறு மென்ஸுடைய 70 நானோமீட்டர் தடிப்பொடியதாகவும் 2 பக்கங்கள் இந்த பொஸ்போலிபிட் மூலக்கூறுகள் இந்த இருப்படையாக காணப்படக்கூடியதாக இருக்கும். இந்த இருப்படையாக காணப்பட்டு இந்த பொஸ்போலிபிட் மூலக்கூறு என்ன செய்யும்டா அசைக்கக்கூடியதாக இருப்பதாக 2 பகுதியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். முதலாவதாக உதாரணமாக
நீர்நாட்டமுடைய பகுதியாகும். உதாரணமாக நீர் நாட்டமுள்ள பகுதி, நீர் நாட்டமுள்ளது. அடுத்து நீர் வெறுப்புடையது, நீர் வெறுப்பு. அதாவது இந்த நீர் வெறுப்புடைய பகுதின்னு சொல்லக்கூடிய விட என்னென்றா நீர் நாட்டமுள்ள பகுதின்னு சொல்லக்கூடிய உதாரணமாக எங்களோட தலைப்பகுதியாக காணப்படக்கூடிய இது என்ன செய்யும்டா உதாரணமாக நீர்மயமான சூழலில் என்ன செய்யும்டா முகம் கொடுத்தவாறு காணப்படக்கூடியதாக இருக்கு. ரைட். அந்த பொஸ்போலிபிட் மூலக 2 அந்தங்களை கொண்டதாக இருக்குது. அது வெவ்வேறு நடத்தைகளை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த ஹைட்ரோ கார்பன் இருக்கின்ற அந்த வால் பகுதி தான் நீர் வெறுப்புடியாக காணப்படக்கூடியதாக இருக்குது. உதாரணமாக பொஸ்போலிபிட் தலைப்பகுதி தானே சார் நீர் இப்போ ஹைட்ரோ கார்பன் இருக்கின்ற இந்த வால் பகுதி தானே செய்யும்டா வால் பகுதி தானுங்க நீர் வெறுப்புடியாக இருக்கும். எங்களை தலைப்பகுதி தானே செய்யும் உதாரணமாக எங்களை நீர் நாட்டம் உள்ள பகுதியாக காணப்படக்கூடியதாக இருக்கும். இதன் அடிப்படையில் எங்களை கூற்று பார்த்த கூட இங்கே அசையக்கூடிய வடிவாக காணப்படுறதால நாங்கள் என்ன செய்யணும் என்ன வடிவம்டா பாய்பொருள் சித்திர வடிவ மாய்பொருள். அப்போ பாய்பொருளுடைய வேட் முக்கியமாக இருக்கும். அப்போ பாய்பொருள் சித்திரம் வடிவ மாதிரிவாக இருக்குது. அப்போ பாய்பொருளுடைய வேட் ஒன்று மிஸ் ஆனதால் இந்த கூற்று எங்களுக்கு இது 3வது கூற்று எங்களுக்கு பிழையான ஒரு கூற்றாக இருக்குது. சின்னொரு வேடு தான் பயாலஜிக்கு முக்கியமாக இருக்குது. 3வதாக தந்த கூற்றுப்படி ரைட் பார்த்துக்கோண்டா பொஸ்போலிபிடுகள் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாஸ்பரஸ் சொல்லிக்கிறாங்க. கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாஸ்பரஸ் இவ்வாறான மூலங்கள் இருக்குமா. அதாவது லிப்பிட் எடுத்துக்கொண்டா லிப்பிட் மூலக்கூறு உதாரணமாக மாமூலக்கூறாகவோ என்ன செய்யணும் ஒரு மாமூலக்கூறு எடுத்துக்கொண்டா மூலக்கூறாகவோ அல்லது ஒரு பல்பாத்துகளாக கருதப்படுறது இல்லை. லிப்பிட் எடுத்துக்கொண்டா சாதாரணமாக இருக்கிற இந்த மூலகங்களும் லிப்பிட்டில் காணப்படக்கூடியதாக இருக்குது. ஆனால் அதை தவிர பொஸ்போலிபிட்ற கதை கையை சொல்ல எங்களோட பொஸ்பேற்று இருக்கக்கூடியதாக இருக்குது. நைட்ரஜன் சேர்வை இங்கே இடம் இல்லை. ஆகவே இந்த கூற்று பிழையான கூற்றாக இருக்குது. 5வது கூற்றை பார்த்தால் பொஸ்போலிபிடுகள் நீர்நாட்டமுள்ள தலைப்பகுதியும் பொஸ்பேட் கூட்டத்தின் கோலின் ஆகிய மூலக்கூறை மட்டும் கொண்டது. ரைட். மட்டும் கொண்டது மட்டும் வரக்குள்ள அந்த டெஃபினிஷனை கொஞ்சம் நல்லா ஒரு அவதானிச்சு பார்க்கணும். அதாவது பொஸ்போலிபிட் என்ன செய்யும் என்ன பகுதியில் தலைப்பகுதி இருக்குது வால் பகுதி இருக்குது கோழி என்ற மூலக்கூறும் காணப்படக்கூடியது. இந்த இடத்துல அவன் எங்களுக்கு உதாரணமாக ஒரு பகுதியை வால் பகுதியை மிஸ் ஆகிட்டான். இப்போ வால் பகுதியும் காணப்படுது அது மட்டும் காணப்படுற சொல்கிறதா இந்த கூற்று பிழையாக இருக்குது. எங்களை ஆன்சராக என்ன செய்யண்டா எல்லா களங்களின் முதலுரிமை பொதுவாக காணப்படக்கூடியதாக இருக்கிறதால எங்களை ஆன்சர் எங்களுக்கு முதலாவது ஆன்சராக இருக்க போகுது. ரைட். எங்களோட RRNA சம்மந்தமான ஒரு அட்டவணை ஒன்று தரப்பட்டது. இந்த அட்டவணையை கொஞ்சம் உங்களோட டெஃபினிஷன் கொஞ்சம் கீறிக்கொள்ளுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. ரைட். எங்கள் RRNA நாங்கள் 3 டிவைட் பண்ணலாம். முதலாவதாக எங்களோட RRNA என்ன செய்யும்டா mRNA ஆகவும் tRNA ஆகவும் RRNA ஆக பிரிக்கலாம். mRNA என்று சொல்லக்கூடிய செய்திக்காவும் RNA ஆக இருக்கும். tRNA இடமாற்றும் RNA ஆக இருக்கும் டிரான்ஸ்ஃபார்ம். அடுத்தது RRNA ரைபோசம் உடைய ஒரு RNA. இப்போ mRNA எடுத்துக்கொண்டா ஒரு சிறிய ஒரு மூலக்கூறாக காணப்படக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நேரியதாக காணப்படக்கூடியதாக இருக்கும். களங்களில் ஒப்பீட்டளவு மிகவும் குறைவாக காணப்படக்கூடிய ஒரு இதாக காணப்படக்கூடிய மிகவும் குறைவாக இருக்கும். எங்களோட tRNA எடுத்துக்கொண்டா எங்களோட மிகவும் சிறிதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நேரிய ஒரு தடகமாக காணப்படக்கூடியதாக இருக்குது. ஒரு என்ன செய்யணும் ஒரு 3 தடமுடையதாக காணப்படக்கூடியதாக இருக்குது. RNA எடுத்துக்கொண்டா ஒரு சிக்கலான ஒரு மூலக்கூற்றாக காணப்படக்கூடியதாக இருக்குது. இந்த tRNA எடுத்துக்கொண்டா எவ்வாறான வடிவமாக இருக்குமெண்டா எவ்வாறான ஒரு அதாவது டி தடமுடையதாக காணப்படக்கூடியதாக இருக்குது. இவ்வாறான ஒரு டி தடமுடையதாக காணப்படக்கூடியதாக இருக்குது. இது எங்களுக்கு ஒரு ஒழுங்கற்ற ஒரு வடிவமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. எங்களை களங்களில் ஒப்பீட்டளவு குறைவாக இருக்கும். இது ஓரளவு இருக்கும். இது மிகவும் அதிகமாக காணப்படக்கூடியதாக எங்களோட தொழில்கள் எடுத்துக்கொண்டால் எங்களோட mRNA தொழில் எடுத்துக்கொண்டால் எங்களோட பிறப்புரிமை தகவல் சேமிக்கப்படுற இடங்களுக்கு என்ன செய்யும்டா எங்களோட கரு முதலூரில் இருந்து என்ன செய்யும்டா புரதத்தொகுப்பு நடைபெற இடத்துக்கு கரு நுண்ணுடாக செல்லக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் DNA மூலக்கூறில் தொடராக சேமிக்கப்பட அந்த பிறப்புரிமை தகவலை கடத்தக்கூடியதாக இருக்குது. கடத்தப்பட்டு பிரதி செய்யக்கூடியதாக இருக்குது தான் இந்த mRNA மெஸ் மாதிரி. tRNA எடுத்துக்கொண்டா எங்களோட புரதத்தொகுப்பு நடைபெற இடங்களுக்கு எங்களோட அமினோ அமிலங்கள் என்ன செய்ய கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு தொடரக்கூடியதாக இருக்கும். RNA எடுத்துக்கொண்டா ஒரு பல்பெப்டைட் சங்கிலி என்ன செய்யக்கூடுவதற்கான ஒரு தானத்தை வழங்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் இது பிரதானமாக தொழிலாக இருக்குது. இப்போ எங்களோட கேள்விக்கு போகும். ரைட். எங்களோட முதலாவது பாருங்கள் மிகவும் சிறிய நேரான RNA மூலக்கூறாக tRNA இருக்குது. இப்போ இந்த கூற்று மிகவும் சிறியதாகவும் நேரானதாக காணப்படக்கூடியதாக இருக்கிறதுல இது சரியான ஒரு ஆன்சர் ஆகி. அடுத்த களங்களில் மிக குறைந்த அளவில் காணப்படும் RNA வகையானது RRNA ஆகும். இல்லை களங்களில் குறைந்தளவு காணப்படுற RRNA எங்களுக்கு mRNA ஆக இருக்கும். mRNA தான் களங்களில் என்ன செய்ய குறைந்தளவில் காணப்படக்கூடியதாக இருக்கும். அந்த கூற்று பிழையாக இருக்குது.
மூணாவது கலங்களில் மிக அதிக அளவு காணப்படும் ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ ஆகும். இல்லை, கலங்களில் மிக அதிக அளவு காணப்படும் ஆர்என்ஏ வந்து ஆர்ஆர்என்ஏ ஆக இருக்கும். ஆக இந்த கூற்று வந்து பிழையாக இருக்கும். நான்காவது டிஎன்ஏ மூலக்கூறுகளில் சேமிக்கப்பட்ட பிறப்புரிமை தகவலை பிரதி செய்யும். அது எதாக இருக்கும்? எங்களோட எம்ஆர்என்ஏ ஆக இருக்கும், டிஆர்என்ஏ ஆக காணப்படாது. அடுத்து அஞ்சாவது எடுத்துக்கொண்டா, அஞ்சாவது அமினோ அமிலங்கள் இணைக்கின்ற இடத்தில் காணப்படுகின்றது ஆர்ஆர்என்ஏ ஆகும். இல்லை, ஆர்ஆர்என்ஏ வந்து எங்கே காணப்படுறது இருந்தால் ரைபோசங்கள், அதாவது பல்பெப்டைட் சங்கிலி ஒன்று கொண்டும் தானத்தை தான் ஒன்று கொண்டும். இங்கே வந்து எங்களுக்கு டிஆர்என்ஏ தானே செய்கிற டிஆர்என்ஏ தான் எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த படி எங்களோட ஆன்சர் வந்து பெஸ்ட் ஆன்சராக காணப்பட போகுது.